மாடத்தி 2019ல லீனா மணிமேகலை அப்படிங்கிற ஒருத்தங்களால இயக்கப்பட்டு செம்மலர் அன்னம், அஜ்மீனா கசிம் மேலும் பலரால நடிக்கப்பட்டு வெளியான ஒரு தமிழ் ஆர்ட் ஃபிலிம் இது. இந்த படத்தை நரேட்டிவ் டிராமான்னு சொல்லுவாங்க. ஒரு கமர்ஷியல் மூவில சின்னதா ஒரு மெசேஜ் வந்தா கூட அது வந்துட்டு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. ஏன்னா அதுல கேஸ்டிங்ல இருந்து எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா அதே அளவுக்கு நம்ம ஒரு ஆர்ட் ஃபிலிம்ஸை விரும்பி பாக்குறோமான்னு கேட்டா அது வந்துட்டு ஒரு சில பேர் பாக்குறாங்க. முன்ன மாதிரி இல்லைனாலும் இப்போ நம்ம அந்த ஆர்ட் ஃபிலிம்ஸை வந்துட்டு வரவேற்க ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த படத்தை பத்தி நான் ஃபர்தரா சொல்றதுக்கு முன்னாடி இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம்ங்கிறத சொல்லிக்கிறேன். கண்டிப்பா கிராம மக்கள் எல்லாருமே பார்த்தே தீர வேண்டிய ஒரு படம் இது. இனி இந்த படத்தோட பாசிட்டிவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா கேஸ்டிங் ரொம்பவே பக்காவா அமைஞ்சிருக்கும். எல்லாருமே அவங்கவங்களோட ரோலை அவங்கவுங்க பெர்ஃபெக்டா பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த படத்தோட இந்த கேரக்டரைசேஷன் அது ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமா இந்த அஜ்மீனா கசிம் அப்புறம் செம்மலர் அன்னம் இவங்க ரெண்டு பேரோட அந்த கேரக்டரைசேஷன் தான் படத்தோட ஸ்டோரிக்கே ஒரு ஹைலைட்னு சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் இது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியாவே இருந்தாலும் அது அந்த மாடத்தி அம்மனோட அந்த ஸ்டோரி கூட மிங்கிள் பண்ணி சொன்ன விதம் அது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. புதிரை வண்ணார் அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டியில உள்ள மக்களோட நிலையை இந்த படத்துல ரொம்பவே டெப்தா காட்டியிருப்பாங்க. அதுவுமே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். படத்தோட முக்கியமான பாசிட்டிவா எனக்கு தோணுச்சுன்னா அது வந்துட்டு படத்தோட ஆர்ட் ஒர்க் தான். அது வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருந்துச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். அப்புறம் இந்த படம் இந்த ஒரு டிராயிங்லேருந்து அந்த கதையை வந்துட்டு நரேட் பண்ற விதம் அது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. படத்தோட சினிமாட்டோகிராஃபி அது பெஸ்டா தான் இருந்தது. இந்த அண்டர் வாட்டர்ல எடுக்கப்பட்ட சீன்ஸ்லாம் ரொம்பவே அழகா இருக்கும். படத்தோட எடிட்டிங்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு டிராயிங்லேருந்து அப்படியே இந்த ஒரிஜினல் கார்டா மாறுறது அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஹை எண்டா இருந்துச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். அப்புறம் இந்த படத்தோட இந்த ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்கிரீன் பிளே அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் அண்ட் டைலாக் சைடு வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். டிராயிங்லேருந்து அப்படியே இந்த ஒரிஜினல் கார்டா மாறுறது அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஹை எண்டா இருந்துச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். அப்புறம் இந்த படத்தோட இந்த ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்கிரீன் பிளே அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் அண்ட் டைலாக் சைடு வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த டைலாகோட பவர் வந்துட்டு இந்த சீன்ஸ் கூட மெர்ஜ் ஆகும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பொதுவே நம்ம இந்த கடவுளோட ஒரிஜினை பார்த்தோம்னா அது வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். பட் இதுல வந்துட்டு ஒரு ஒப்ரஷன்ல இருந்து வெளிவந்து அந்த ஒப்ரஷன் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு கடவுளா யோசனா மாறுறா. அது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கார்த்திக் ராஜாவோட மியூசிக் ரொம்பவே பிரம்மாண்டமா படத்துக்கு இன்னும் அழகு சேர்க்கிற விதமா தான் அதுவுமே அமைஞ்சிருந்தது. முக்கியமா கிளைமேக்ஸ் அது நமக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்புறம் படத்துல இந்த காடோட விஷுவல்லாம் ரொம்பவே அழகா இருக்கும். முக்கியமா இந்த ட்ரோன்ல எடுக்கப்பட்ட ஷாட்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். நெகட்டிவ்னு எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகல. மேலும் இந்த படத்துக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி அப்படி நிறைய அவார்ட்ஸ் வந்துட்டு கிடைச்சிருக்கு. இனி இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தோம்னா புதிரை வண்ணார் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியில உள்ள மக்கள் ஊருக்கு பயந்து அந்த மக்களுக்கும் பயந்து ஊருக்கு வெளிப்புறத்துல ரொம்பவே பயந்து ஒடுங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கம்யூனிட்டியில உள்ள ஒரு அடோலசன்ட் கேர்ள் யோசனா ரொம்பவே சுதந்திரமா சுத்திட்டு இருக்கா. அவளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதான் பேலன்ஸ் ஸ்டோரி. இனி நம்ம படத்தோட டீடைல்டான ரிவ்யூக்குள்ள போகலாம். இந்த படத்தை லீனா மணிமேகலை அவங்களுக்கு டைரக்ட் பண்றதுக்கு முக்கியமான இன்ஸ்பிரேஷனா எது இருந்துச்சுன்னா நம்ம இந்த அன்டச்சபிள்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அன்சீயபிள்ஸ் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. இன்னுமே சில கிராமப்புறங்கள்ல இருந்துட்டு தான் இருக்காங்க. புதிரை வண்ணார் இந்த கம்யூனிட்டியில உள்ள மக்களை பார்க்கறதே பாவம், பார்த்தா தீட்டு, அபசகுணம் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாமே நம்பிட்டு இருக்காங்க. இவங்க எப்படின்னா இப்போ ஒரு கிராமத்துல 100 நார்மல் குடும்பம் இருக்குன்னா அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு புதிரை வண்ணார் கம்யூனிட்டில இருந்து ஒரு குடும்பத்தை மட்டும் ஊருக்கு வெளியில குடியேற்றுவாங்க. அதுவுமே ஊருக்குள்ள ஊருக்கு வெளியில தான் அவங்களை குடியமர்த்துவாங்க. இவங்க மிச்ச மக்களுக்கெல்லாம் ஸ்லேவ்ஸ் மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ட் ஆக்குபேஷன் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த மக்களோட இவங்க கீழ்பட்ட மக்களா வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு துணி துவைக்கிறதா இவங்களோட ஒரு ஆக்குபேஷனா இருந்துட்டு இருக்கு. செத்து போனவங்களோட துணி, அதாவது ஒரு பிணத்தோட துணி, அப்புறம் பீரியட்ஸோட துணி, இப்படி எல்லா துணியுமே வந்துட்டு இவங்க தான் துவைச்சிட்டு இருக்காங்க. அந்த மக்களையும் அவங்களோட பெண்களையும் மிச்ச ஜாதியில உள்ளவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்கிறத ஒரு ஆர்டிகல் மாதிரி இவங்க படிச்சிருக்காங்க. அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி கொஞ்சம் ஃபிக்ஷன் எல்லாம் சேர்த்து உருவாக்கப்பட்ட கதை தான் இந்த மாடத்தி. இந்த புதிரை வண்ணார்க்கிற இந்த கம்யூனிட்டி வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு சில கிராமப்புறங்கள்ல இருந்துட்டு இருக்காங்க. இந்த மக்களை பத்தி அம்பேத்கர் கூட அவரோட ஒரு புத்தகத்துல எழுதியிருக்காரு. இந்த மக்களுக்கு நடக்கிற அநியாயங்களும் கொடுமைகளும் வேற எந்த ஊர்லயும் எந்த மக்களுக்குமே நடக்காது அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. மூவியோட டைட்டில் மாடத்தி அண்ட் அன்ஃபேரி டேல் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவே ஃபேரி டேல் வந்துட்டு ஒரு தேவதைகளை பற்றின கதை இல்ல ஒரு பெண் கடவுள்களை பத்தின கதையை வந்துட்டு ஃபேரி டேல்னு சொல்லுவாங்க. ஃபேரிக்கு தேவதைன்னு ஒரு அர்த்தம் ஒரு பக்கம் இருக்க, ஃபேருக்கு நியாயம் அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்கு. இதுல மாடத்தி அண்ட் அன்ஃபேரி டேல் அப்படிங்கிறதுல மாடத்தி ஒரு அநியாயத்தின் கதை அப்படின்னு வந்துட்டு ஒரு அர்த்தத்தை வந்துட்டு கொடுக்குது. இதுலயே ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தை பத்தின கதைன்னு நமக்கு புரியும். இந்த படத்துல முக்கியமா சொல்லப்பட்ட விஷயம் கேஸ்ட் அண்ட் விமென்ஸ். கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஒரு பக்கம்லாம் இருக்க, இன்னொரு பக்கம் விமென்ஸ் ஹராஸ்மெண்ட்டுமே இருந்துட்டு இருக்கு. அன்டச்சபிள்ஸ் அதுலயும் முக்கியமா அன்சீயபிள்ஸ்
அதுல உள்ள பெண்களை வந்துட்டு பாலியல் ரீதியா இவங்க எவ்வளவுலாம் கொடுமைகள் செய்யறாங்கிறத வந்துட்டு படத்துல ரொம்பவே தெளிவா காட்டியிருப்பாங்க. நம்ம நாட்டு மக்கள் ரொம்பவே கடவுள் பற்று கொண்டவங்க. அதே மாதிரி அதிகமான பெண் தெய்வங்களும் இந்த நாட்டுல தான் இருக்காங்க. ஒரு பக்கம் பெண் தெய்வ சிலைகளுக்கு பூஜை பண்ணி கடவுளா கும்பிட்டுட்டு, இன்னொரு பக்கம் உயிரும் சதையுமா இங்க இருக்கிற பெண்களை அடிமைப்படுத்தி தனக்கு கீழ்ப்படிஞ்சவளா நினைச்சு ஒரு கவர்ச்சி பொருளா மட்டுமே பார்த்து பாலியல் ரீதியா துன்புறுத்திட்டு தான் இருக்காங்க. இது பலாயிரம் வருஷமா செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு கல்ச்சராவே மாறிடுச்சு. இந்த ஒரு கல்ச்சரா இந்த படத்துல ரொம்பவே அழகா டெபிக் பண்ணிருப்பாங்க. ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறைய புத்தகங்கள்ல படிச்சிருப்போம், நிறைய படங்கள் எல்லாம் கூட பார்த்திருப்போம். அதுல மேக்சிமம் இந்த அன்டச்சபிள்ஸ், தலித் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த மக்களோட அந்த நிலையை தான் வந்துட்டு காட்டியிருப்பாங்க. ஆனா இதுல அன்டச்சபிள்ஸ், தலித் அப்படிலாம் அழைக்கப்படுற அந்த மக்களுக்கும் அடிமையா இருக்கிற அன்சியபிள்ஸ், பார்க்க கூடாதவர்கள், புதிரை வண்ணார் அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டியோட அடிமை வாழ்க்கையை இந்த படத்துல ரொம்பவே ரியலா காட்டியிருப்பாங்க. இது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியா இருந்தாலும் நமக்கு அது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரினே தோணாது. ரொம்பவே ரியாலிட்டியோட ரொம்பவே தத்ரூபமா இருக்கும். மிச்ச ஜாதி மக்களோட துணியை துவைக்கிறதுக்கு, கேவலமான வேலைகள் செய்யறதுக்கு எல்லாமே இந்த அன்சியபிள்ஸ் அப்படிங்கிற இந்த மக்கள் வந்துட்டு தேவைப்படுறாங்க. ஆனா இவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சாலுமே இவங்களோட இந்த முகத்தை வந்துட்டு மிச்ச ஜாதிக்காரங்களுக்கு வந்துட்டு காட்டிடக்கூடாது. அது பெரிய அபசுகுணமா போயிடும், அவங்களோட வேலையே கெட்டு போயிடும். பெண்களுக்கு பெண்களை தான் எதிரி அப்படின்னு ஒரு சொலவடையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது இந்த கிளைமேக்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு உண்மை அப்படின்னு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு பெரிய அநியாயம் ஊர்ல உள்ள ஒரு சில பேரால இழைக்கப்பட்டிருக்கு. அப்ப கூட அந்த ஊர்ல உள்ள மிச்ச ஜாதி பெண்கள் சொல்றாங்க, இப்படி அவுத்து விட்ட மாதிரி தெரிஞ்சா நம்ம பயிலோ சும்மா இருப்பானுவளோ இப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ஒரு சீன்ல ஒரு சில பெண்கள் தான் நல்லா இருந்தா போதும், நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அடுத்தவன் எக்கேடும் கெட்டு போனா எனக்கு என்ன அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி அதையுமே இந்த ஒரு சில சீன்ல வந்துட்டு ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணோட மாதவிடாய் துணியை அவளே தான் துவைச்சுக்கணும், இது வந்து ஒரு சின்ன நாகரிகம். ஆனா அதை நான் தொட்டா தீட்டு அப்படின்னா அந்த துணியுமே இந்த புதிரை வண்ணார் அப்படிங்கிறவங்கள்ட்டயே கொடுத்து துவைக்க சொல்றாங்க. அப்போ வேணி தான் வந்துட்டு அதை துவைக்கிறா. அவ ரொம்பவே சகிப்பு தன்மையோடையும் தலையெழுத்தே அப்படின்னு சொல்லிட்டு அதை துவைக்கிறா. பாக்குற நமக்கேச்ச என்னடா இது அப்படிலாம் தோன்ற அளவுக்கு அந்த சீன்ல ஒரு இம்பாக்ட் இருக்கும். இதுல முக்கியமா இந்த உயர்ஜாதி பெண்களுக்கும் தாழ்த்தப்பட்டவங்களா இருக்கிற அந்த பெண்களுக்கும் உள்ள அந்த பாகுபாடை வந்துட்டு இந்த படத்துல ரிவீல் பண்ணிருப்பாங்க. தனக்கு தன் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு அநியாயம் வந்தா பொங்கி எழுந்துருவாங்க. அதே தாழ்த்தப்பட்டவளா இருக்கிற ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்தா இந்த நாய்களுக்கு எல்லாம் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உயர்ஜாதி பெண்களுக்கு ஒரு விதமான அடக்குமுறைகள்லாம் இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு வந்துட்டு பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு. இந்த அன்சியபிள்ஸ் பாக்குறதே தீட்டு, ஆனா ஆண்கள் அந்த பெண்களை தீண்டினா மட்டும் தீட்டு கிடையாது. அவங்களோட ஒரு செக்ஷுவல் நீடுக்காக இந்த பெண்களை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி அடிமைப்படுத்தி ரேப் பண்றாங்க. அப்ப மட்டும் இந்த பொண்ணு ஒரு தாழ்த்தப்பட்டவள் அப்படிங்கறது நினைவில்ல, இவளை தொட்டா தீட்டு இல்ல. மிச்ச நேரங்கள்ல ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது இவங்களோட முகம் தெரியாம பார்த்துட்டா கூட தீட்டு, அபசகுணம். பெண் தெய்வ சிலைகளுக்கு கோவில் கட்டுற இந்த கேடுகெட்ட சமூகம் உயிரும் சதையுமா இருக்கிற பெண்களை போதைக்கு மட்டும் பயன்படுத்துற மதுபானங்களா மட்டும்தான் பாக்குறாங்க. ஆண்கள் கற்பழிக்கிறது குற்றம் இல்லை, ஆனா ஆண்கள் முன்னாடி நடமாடுற பெண்கள் தான் நடத்தை கெட்டவள். அதுக்கப்புறம் இந்த கழுதைகள் கூட புதிரை வண்ணாருங்கிற அந்த கம்யூனிட்டியில உள்ள மக்களையும் அந்த பெண்களையும் வந்துட்டு ஒரு மாதிரி கம்பேர் பண்ணி மெர்ஜ் பண்ணி கிளைமேக்ஸ்ல ஒரு சீக்வன்ஸ்ல காட்டியிருப்பாங்க. அந்த ஷாட்லாம் இந்த படத்துல வந்துட்டு இன்னும் பவர் சேர்க்கிற மாதிரி இல்ல இன்னும் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ற ஒரு விதமா தான் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பா இந்த சொசைட்டி மேலேயே ஒரு வெறுப்பு வரும். இந்த படம் கண்டிப்பா ஒரு பாடம் தான். மேலும் இந்த படத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருந்தா அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.